சாரிங்க, ரொம்ப நாளாக வீடியோ போடலை. எதனால் வீடியோ போடலை அப்படின்னா, எங்களோட பாட்டி வந்து இறந்துட்டாங்க. எங்கள் அம்மாவோடைய அம்மா வந்து இறந்துட்டாங்க. இவங்க தான் எங்கள் பாட்டி. எங்கள் அப்பாவோடைய அம்மா அப்பாவை நாங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்தது கிடையாது. அவங்க அப்போவே இறந்துட்டாங்க. பட் எங்கள் அம்மாவோடைய அப்பா அம்மாவை தான் நான் பார்த்துருக்கோம். எங்கள் தாத்தா பாட்டி நிஜமாலே கிரேட் தாங்க. வயசான காலத்தில் அவங்கவுங்க வேலையை அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இருந்தாங்க. எங்கள் பாட்டிலாம் வந்து ஜடை போட்டால் 2 நாள் வரைக்கும் கரண்டாமல் இருக்கோங்க. அதே மாதிரி அவங்க சமையல்லாம் வந்து நல்லா பண்ணுவாங்க. நாங்கள் ஊருக்கு போனாவே பாட்டி வந்து வா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏதாச்சும் டீ போட்டு தருவாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது சாப்பாடு ஏதாவது செஞ்சு கொடுப்பாங்க. சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. வேணான்னு சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க. ஏதாச்சும் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த கை நடுக்கத்துலேயும் அவங்க அதை பண்ணி கொடுப்பாங்க. எங்கள் தாத்தா வந்து 2020 இறந்துட்டார். நான் அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன் 7 மந்த்து. மார்கழி மாதம் காலையில் இறந்துட்டாங்க. பட் எங்கள் பாட்டி வந்து ஒரு 1 மந்த்தாக உடம்பு முடியாமல் இருந்தாங்க. பட் இவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரி ஆகும்னு நான் நினைக்கல. இந்த வாரம் போயிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சின்னு இருந்தோம், சாட்டர்டே சண்டே. பட்டு இவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை. எதனால் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா, ஸ்ட்ரோக் அட்டாக் ஆகி கையும் காலும் வந்து வராமல் இருந்தது. படுத்த படுக்கையே ஆயிட்டாங்க ஒரு மாதமாகவே. எல்லாருமே அவங்களுடைய ஹெல்த் மேலே கான்ஷியஸ்னஸாக இருங்க. ஏன்னாக்கா வயசானால் எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் வந்து அறியாத டைமில் நல்லா வேலை செஞ்சு பழகணுங்க. வயசு ஆக ஆக அவங்களுக்கான உடம்பு வலி, மூட்டு வலி, கை கால் வலி, பிபி, சுகரு இது எல்லாமே வர ஆரம்பிக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு மாத்திரையை ரெகுலராக எடுங்க. அதே மாதிரி கரெக்ட் வேலைக்கு சாப்பிடுங்க. ஏதோ நம்மளால் முடிஞ்சதை கொஞ்சம் சாப்பிடுங்க. சாப்பிடாமல் இருந்துடாதீங்க. வயதானவங்களுக்கு கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். எங்கள் பாட்டி இன்னும் எங்கள் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க. நைட் டைமில் எங்கள் தெரு வாசப்படியில் நின்றுட்டுருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நிஜமாலே எங்கள் பாட்டியை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் பாட்டியோட இறப்புலேருந்து ஒன்று தெரியுதுங்க. இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இல்லைங்க. முடிஞ்ச அளவுக்கு யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.